வீட்ல காய்கறி எதுவும் இல்லைன்னா, சட்டுன்னு இந்த மாரி மோர் குழம்பு வச்சு பாருங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். அதையும் வந்து இந்த மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் போட்டுட்டு, தண்ணிக்கு பதிலா மோர் ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க. அரைச்செடுத்த இந்த விழுத வந்து நம்ம மோர்ல வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து துவரம் பருப்பு வந்து ரேஷன் கடையில குடுப்பாங்க இல்லையா? அந்த துவரம் பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன். மோர் வந்து 2 டம்ளர் அளவுக்கு இருக்குங்க. அந்த மோர்ல வந்து நம்ம அரைச்ச விழுத நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தாளிப்பு போட்டுடலாம். இந்த தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா கடுகு, 2 வரமிளகா, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு, ஒரே ஒரு தக்காளியும் போட்டுருங்க. தக்காளி போட்டோனே நம்ம வந்து ஆல்ரெடி கலந்து வச்ச அந்த மோர் இதையும் போட்டு ஊத்திக்கலாம். ஊத்துனதுக்கு அப்புறமா கொஞ்சமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் போட்டு இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க. ஏன்னா நம்ம அரிசி போட்டதுனால இந்த குழம்பு வந்து ரொம்ப திக்காகும். அதனால மறுபடியும் கொஞ்சமா 1 டம்ளர் அளவுக்கு நீங்க மோர் ஊத்திக்கங்க. மோர் ஊத்திட்டு இந்த மோர் குழம்பு வந்து கொதிக்க விடக்கூடாது. லைட்டா வந்து பபிள்ஸ் மாரி வரும்போதே வந்து அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, கொத்தமல்லி தழைய தூவி விட்டுற வேண்டியதான். சூப்பரான மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு.